ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் கந்தன் வழி என் வழி. இன்றைக்கி வந்து வேல்மாறல் 7வது பாடல் பாராயணம் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம 64 பாடல்களும் 64 நாட்கள் தினமும் 6 முறை பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து 7வது பாடல் என்னென்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடல் வந்து நம்மளோட கடன் பிரச்சனைக்காக நம்ம முருகப்பெருமானை நினச்சி மனசார நினச்சி இந்த பாடலை வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ பாராயணம் பண்ண தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் ஓம் முருகா போட்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பாராயணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் மிராக்கிள் செய்யும். நம்பிக்கையோடு பாராயணம் செய்யலாம். தளத்தில் உள்ள கணத்தொகுதி கலிப்பின் வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. தளத்தில் உள்ள கணத்தொகுதி கலிப்பின் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தளத்தில் உள்ள கணத்தொகுதி கலிப்பின் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. தளத்தில் உள்ள கணத்தொகுதி கலிப்பின் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. தளத்தில் உள்ள கணத்தொகுதி கலிப்பின் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. தளத்தில் உள்ள கணத்தொகுதி கலிப்பின் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. கண்டிப்பாக இந்த பாராயணத்தை மறக்காமல் நீங்கள் யார் எப்போ பார்த்தாலும் சரி நீங்கள் பண்ண தொடங்குங்க. கண்டிப்பாக முருகன் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஓம் முருகா போற்றி.